வேகமான உலகத்துக்கு வேகமான ஒரு நற்செய்தி சொல்லதான் வந்திருக்கேன். அது என்ன செய்தி தெரியுமா? என்னங்க, தொடர் தோல்வினால தோல்வி முகத்தோடு துவண்டு போய் உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமாகப்படவில்லைன்னு சொல்றாரு. முழுவதும் பிரயாசப்பட்டாருங்க, ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு காலையில வந்து படகுல இருந்து இறங்கி வலைய அலசிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப வேதனையோடு ஏசப்பா பார்த்து சொல்றாரு, முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து யார் இடத்துல தெரியுமா பேதுரு நின்றாரு? இயேசுவின் இடத்துல நின்றார். நின்றவரை தான் பார்த்து ஏசப்பா சொன்னாரு, பேதுருவே, கடலின் ஆழத்துல படவை தள்ளிட்டு போப்பா அப்படின்னு தள்ளிட்டு போனாரு. தேவனுடைய வார்த்தையின்படி தள்ளிட்டு போன பேதுருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த இடத்துல தோத்தாரோ அந்த இடத்துல வலைய போடுறான்னு போட்டாரு. படகு அமிழத்தக்க மீனை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாய் திரும்பி வர செய்தார். எந்த இடத்துல யாரு முன்னாடி தோத்து போனாரோ, எப்படி தெரியுமா தோல்வி? சீமோன் பேதுரு அழகா தண்ணிய மோந்து பார்த்து எந்த வகை மீன் இருக்குன்னு சொல்றவர். அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லை. என்னங்க, இந்த நீங்க இவ்வளோ நாள் கையாண்ட ஒரு வேலை, இந்த வேலை எனக்கு தெரியாது, ஒண்ணுமே இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நின்ற உங்களால இன்னைக்கு நிக்க முடியலையா? இந்த வேலையில நிக்க முடியாத உங்களை பார்த்து சொல்றாரு, நான் வரேன், இந்த இடத்துல தோத்தியோ அந்த இடத்துல நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி பேதுருவை ஜெயிக்க வச்ச தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட வரேன், உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு. ஏசப்போடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொடர் தோல்வியிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொள்வார். இதுவே உங்களுக்கு நற்செய்தி. பிரைஸ்.